Good morning students. This is A. Rojaramani. Last classல நம்ம circulation blood vessels பற்றி பார்த்தோம் and then blood cells பற்றி பார்த்தோம். அதனோட continuations தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம circulation in animalsல வந்து now we are going to discuss about closed circulatory system discovered by William Harvey in 1628. He is the father of modern physiology. இவர் தான் வந்து முதல்ல சர்க்குலேட்டரி சிஸ்டம் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டமை பற்றி டிஸ்கிரைப் பண்ணாங்க. அவங்க பேர் என்னென்னா வில்லியம் ஹார்வி. அவங்கள வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். ஹார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை சாம்பர்ஸ்னால் 4 சாம்பர். த ஹியூமன் ஹார்ட் இஸ் 4 சாம்பர். த 2 அப்பர் சாம்பர்ஸ் thin walled chambers are auricle, அப்படி இல்லைன்னா ஆர்ட்ரியா அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே இருக்க 2 சாம்பரை வந்து என்ன சொல்கிறோம், ஆரிக்கிள்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி கீழே லோயர் திக் வால்டு சாம்பர்ஸ், மேலே இருக்கிறது தின் வால்டு, இது வந்து என்னது திக் வால்டு சாம்பர்ஸ் என்னன்னு சொல்கிறோம்னா வென்ட்ரிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த சாம்பர்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை செப்டம். இந்த சாம்பர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஆரிக்கிள்லேயும் தனியாக பிரியும், வென்ட்ரிக்கிள்ஸ்லேயும் தனியாக பிரியும். அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா செப்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. த 2 ஆரிக்கிள்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை அண்ட் இன்டர் ஆர்டீரியல் செப்டம். அது 2 ஆரிக்கிளை பிரிக்கக்கூடிய அந்த செப்டம்க்கு என்ன பேர்னா, அறைக்கு பேர் என்னென்னா இன்டர் ஆர்டீரியல் செப்டம். அண்ட் 2 வென்ட்ரிக்கிள்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை இன்டர்வென்ட்ரிகுலார் செப்டம். இன்டர்வென்ட்ரிகுலார் செப்டம். த ரைட் ஆர்டியம் ரிசீவ்ஸ், த ரைட் ஆரிக்கிள் எதை ரிசீவ் பண்ணுதுன்னா டீஆக்சிஜினேட்டட் பிளட். டீஆக்சிஜினேட்டட் பிளட் எங்கே இருக்கும், ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்க்கு போன பிளட் வந்து என்ன ஆக்சிஜினேட்டட் பிளட் தான் போகும். அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து அந்த செல்கள் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த பிளட் வந்து என்ன ஆகும், டீஆக்சிஜினேட்டட் பிளட்னு சொல்லுவாங்க. கார்பன் டை ஆக்சைடு இருக்குது த்ரூ த சுப்பீரியர் வீனக்கேவா. எது மூலியமான இந்த டயக்ராமில் பாருங்கள், சுப்பீரியர் வீனக்கேவா. சுப்பீரியர் வீனக்கேவான மேலே இருக்கு இல்லையா, சுப்பீரியர் வீனக்கேவாஸ் வழியாக அண்ட் இன்ஃபீரியர் வீனக்கேவாஸ் அண்ட் கரோனரி சினோசிஸ். இந்த 3 இதில் இருந்தும் பிளட் வெசல்ஸ் பிளட் வந்து எங்கே வந்து சேரும்னா ரைட் ஆரிக்கிளுக்கு வந்து சேரும். அண்ட் தென் பல்லுமினரி வெயின்ஸ் பிரிங். பல்லுமினரி வெயின்ஸ் வந்து என்ன பண்ணும், பிரிங்ஸ் ஆக்சிஜினேட்டட் பிளட் ஃப்ரம் த லங்ஸ். வெயின்ஸ் எப்போவுமே டீஆக்சிஜினேட்டட் பிளட், ஆனால் எக்ஸப்ட் பல்லுமினரி வெயின் மட்டும்தான் லங்ஸில் இருந்து என்ன கொண்டு வரணும், ஆக்சிஜினேட்டட் பிளட்டை கொண்டு வரும். பிரிங்ஸ் ஆக்சிஜினேட்டட் பிளட் ஃப்ரம் த லங்ஸ் டு த லெஃப்ட் ஆர்டியம். அப்போ கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்கும், லெஃப்ட் ஆரிக்கிள்குள்ளே கொடுத்துரும். போத் த ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கிள்ஸ் பம்ப் பிளட் into the right and left ventricle respectively. அப்போ ரெண்டுமே என்னாகும், அட் த சேம் டைம் அப்படியே சுருங்கும், ரைட் ஆரிக்கலும் லெஃப்ட். இப்போ லெஃப்ட் ஆரிக்கல் என்ன இருக்குது, லெஃப்ட் ஆரிக்கலில் பியூர் பிளட் இருக்குது, ரைட் ஆரிக்கல் என்ன இருக்குது, இம்பியூர் பிளட் இருக்குது. இப்போ ரெண்டுமே என்னாகும், ரைட் ஆரிக்கலில் இருக்கக்கூடியது உங்களுக்கு, அதனால தான் கலர் டிஃப்ரென்ஸ் பண்ணி பியூர் பிளட் வந்து என்ன கலர் கொடுத்துருக்காங்க, ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. இம்பியூர் பிளட் பாருங்கள் அந்த டயக்ராமில் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஒரே டைமில் என்ன ஆகும்னா சுருங்கும் போது. அப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஆரிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் வென்ட்ரிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைஸ் கியூப்டு வால்வ் இருக்கும். 2 நடுவில் இருக்கக்கூடிய வால்வ் வந்து ட்ரைஸ் கியூப்டு வால்வு. அந்த பக்கம் இருக்கிறது வந்து என்னன்னு சொல்கிறாங்க, பைஸ் கியூப்டு வால்வ். பைனா என்ன சொல்கிறாங்கன்னா 2 வால்வு. ட்ரைஸ் கியூப்டு வால்வு எங்கே இருக்குது, லெஃப்ட் ஆரிக்கல் ரைட் ஆரிக்கல் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு நடுவில் இருக்கிறது வந்து ட்ரைஸ் கியூப்டு வால்வு. லெஃப்ட் ஆரிக்கல் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு இருக்கிறது வந்து ட்ரைஸ் கியூப்டு வால்வ். இதுக்கு வந்து என்ன வேறு பேர்னா மிட்ரல் வால்வ் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட பேர். From the right ventricle, pulmonary arteries supplies the deoxygenated blood to the lungs. From the left ventricles, the aorta carries the oxygenated blood to the various organs of the body. இப்போ இந்த அரோட்டாஸ் வந்து என்ன பண்ணும், ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணி, அரோட்டாஸ் இருக்குல்லையா மேலே பாருங்கள், அந்த அரோட்டாஸ் என்ன பண்ணுன்னா கேரி பண்ணி ஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்துகிட்டு போய் டு கரோனரி சப்ளைஸ் டு த பிளட் டு த ஹார்ட். என்ன பண்ணாது, ஃபுல் இதுக்கும் என்ன பண்ணும், பிளட்டை வந்து சப்ளை. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் பிளட்ஸ் closed blood circulation. Next பாருங்க, the types of blood circulation. The types of blood circulation வந்து பார்த்தீங்கன்னா 3 types. One is systematic circulation, pulmonary circulation and coronary circulation. What is systemic circulation அப்படின்னு பார்த்தோம்னா circulation of oxygenated blood from the left ventricles to the heart
and the two various organs. Circulating blood என்னதுன்னா systemic circulation left auricle இருக்க ventricle இருக்கக்கூடிய blood வந்து organ various organs of the bodyக்கு கொண்டு போய் கொடுக்கும். ஆனால் pulmonary circulationல பாருங்க, circulation start from the right ventricle of the heart and reaches to the lungs. ரைட்ல ஹார்ட்லேருந்து கலெக்ட் பண்ணி எங்கே கொண்டு போய் கொடுக்கும், அது லங்ஸ்க்கு கொண்டு போய் கொடுக்கும் with the deoxygenated blood. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, return the deoxygenated blood to the right atrium. அதுக்கப்புறம் இது வந்து எங்கே கொண்டு வந்து கொடுத்துரும், deoxygenated blood ரைட் ஆரிக்கலில் கொண்டு வந்து கொடுக்கும். பல்லுமினரி சர்க்குலேஷன் என்ன நடக்குதுன்னா, பல்லுமினரி ஆர்டிஸ் கலெக்ட் த ஆக்சிஜனேட்டட் பிளட் டு த லங்ஸ். ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கலெக்ட் பண்ணி லங்ஸ்க்கு கொண்டு லங்ஸ்லேருந்து என்ன ஆகும் எடுத்துகிட்டு வரும். அரோட்டாஸ் கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் டு ஆல் த ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. இந்த அரோட்டாஸ் வந்து என்ன பண்ணணும், ஆக்சிஜனேட்டட் பிளட்டை நம்ம பாடியில் இருக்க எல்லா பார்ட்ஸ்க்கும் கொண்டு போய் கொடுக்கும். பல்லுமினரி சர்க்குலேஷன் என்ன நடக்கும், இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் டு இஸ் சப்ளை டு த லெஃப்ட் ஆர்டியம், த ஹார்ட் இஸ் pulmonary veins. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, coronary circulation, the supply of blood to the heart muscles. இப்போ இவங்கெல்லாம் சுற்றி இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்கும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஹார்ட் மசிலுக்கு blood circulation நடக்கணும் இல்லையா, அதை யார் செய்கிறாங்கன்னா இந்த coronary circulation செய்கிறாங்க. cardiac muscles is called as coronary circulation. When the blood circulation twice through the heart in one complete cycle, ரெண்டு தடவை அந்த பிளட்டை வந்து என்ன பண்ணும், அந்த ஹார்ட் மசில்ஸ்க்கு கொண்டு போய் கொடுக்கும். அதனால தான் அந்த சைக்கிளை வந்து என்ன சொல்கிறாங்க, ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் இஸ் கால்டு டபுள் சர்க்குலேஷன். ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் ஆச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா டபுள் சர்க்குலேஷன். இன் சம் அனிமல்ஸ் the oxygenated and deoxygenated blood are mixed to pass through the heart only once. ஆனால் சில விலங்குகளில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் டிஆக்சிஜனேட் blood வந்து ஒரு தடவை தான் என்ன ஆகும், சர்க்குலேஷன் நடக்கும். திஸ் டைப் ஆஃப் சர்க்குலேஷன் இஸ் கால்ட் சிங்கிள் சர்க்குலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷஸ், amphibians and certain reptiles. நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த சிஸ்டமிக் சர்க்குலேஷனும் பல்லுமினரி சர்க்குலேஷன் ஹார்ட்லேருந்து என்ன பண்ணுது, எடுத்துகிட்டு போய் ஆல் ஓவர் த பாடிக்கு கொண்டு போய் கொடுக்குது. அதே மாதிரி ரைட் ஆரிக்கல் இருக்கக்கூடியது வந்து என்ன ஆகும், லங்ஸில் இருந்து என்ன கொண்டு வந்து ஆல் ஓவர் த பாடிக்கு வந்து பிளட்டை வந்து என்ன பண்ணும், சப்ளை பண்ணுறது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹார்ட் பீட், ஒன் கம்ப்ளீட் கான்ட்ராக்ஷன் சிஸ்டோல் அண்ட் ரிலாக்ஸேஷன்ஸ் டயாஸ்டோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் கம்ப்ளீட் கான்ட்ராக்ட், இதயம் வந்து சுருங்கி விரியறது. சுருங்கிறது தான் என்னன்னு சொல்கிறாங்க, கான்ட்ராக்ஷன் தான் சிஸ்டோல்னு சொல்கிறாங்க. விரிவடைகிறது தான் டயாஸ்டோல்னு சொல்கிறாங்க. ஆஃப் த ஆர்ட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கல், ஆரிக்கல் இருக்கக்கூடிய பிளட், ஆரிக்கல் சுருங்கினா தான் வென்ட்ரிக்கலுக்கு பிளட் வரும். அப்போ வென்ட்ரிக்கல் வந்து என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். வென்ட்ரிக்கல்ஸ் டு த ஹார்ட் கான்ஸ்டிடியூட் த ஹார்ட் பீட். த ஹார்ட் நார்மலி பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 70 to 75 times per minute. Conduction of the heartbeat. The human heart is the myogenic in nature. Contraction is the initiated by a specialized portion of the heart muscle. இது வந்து ஒரு கான்ட்ராக்ஷன் விரிங்கிறது வந்து அந்த இதில் ஹார்ட் மசில்ஸோடைய ஃபங்க்ஷன் தான். இது சைனோ ஆர்டீரியல் நோட் இஸ் விச் இஸ் சிச்சுவேட்டட் இன் த வால் ஆஃப் த ரைட் ஆர்ட்ரியம். சீனோ ஆர்டீரியல் நோட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் அட் த ஃபேஸ் மேக்கர் மாதிரி அது வேலை பார்க்குது. ஹார்ட் பிகாஸ் த கேப்பபிள் ஆஃப் இனிஷியேட்டிங் இம்பல்ஸ் வித் கேன் ஸ்டிமுலேட் த ஹார்ட் மசில்ஸ் டு கான்ட்ராக்ட் pulses. When the heart beats, the blood forced into arteries, the expansion of the arteries. Every time the blood flows into the called pulse, it can be felt placing fingertip. நம்மளுடைய இதில் வந்து வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சுருங்கி விரியறதுனால அந்த ஆர்டரிஸில் இந்த blood supplies ஃபுல்லாக போகும்போது என்ன ஆகும், அந்த அளவு வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். நியர் த ரிஸ்ட் நார்மல் ப்ளஸ் ரேட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 70 to 90 per minute. நெக்ஸ்ட் பாருங்கள், கார்டியாக் சைக்கிள். கார்டியாக் சைக்கிள் அப்படின்னா என்ன, ஒரு தடவை இதயம் வந்து சுருங்கி விரியறது நடக்கிறது தான் கார்டியாக் சைக்கிள் சொல்கிறாங்க. அது எவ்வளோ செகண்டில் நடக்குதுன்னா 0.8 செகண்ட். பாருங்கள், இந்த சீக்வன்ஸ் ஈவெண்ட்ஸ் அக்வரிங் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த கம்ப்ளீஷன் ஒன் ஹார்ட் பீட். சுருங்கி விரியறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கார்டியாக் சைக்கிள்னு சொல்கிறோம். இந்த கார்டியாக் சைக்கிளில் ஆர்டீரியல் சிஸ்டோல் வந்து எவ்வளோ 0.1 செகண்ட். வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வந்து பார்த்திங்கன்னா என்னது 0.3 செகண்ட்ஸ். வென்ட்ரிகுலர் டயாஸ்டோல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ 0.4 செகண்ட். திஸ் மொத்தமாக சேர்க்கும் போது எவ்வளோ இருக்குன்னா 0.8 செகண்ட். நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் சவுண்ட். த ரிதமிக் க்ளோசர் அண்ட் ஓப்பனிங் வால்வ்ஸ், நம்ம இதயம் வந்து சுருங்கி விரியும் போது ஏற்படுறது தான் லப் டப் அப்படின்ற சவுண்டு. அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஹார்ட் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எதனா ப்ரொடியூஸ் பை த க்ளோசர் ஆஃப் செமிலூனார் வால்வ்ஸ் வந்து சுருங்க உள்ள க்ளோஸ் ஆகும் போது ஏற்படுறது தான் இந்த சவுண்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், blood pressure. நம்ம blood pressure சொல்கிறோம் இல்லையா, it's a force extracted during the flow of blood against the lateral walls of the arteries. ஆர்டரிஸ்க்கு அப்படி வென்ட்ரிகல்ஸ்லேருந்து அந்த blood வந்து ஆர்டரிஸ்க்கு ஃப்ளோ ஆகுது இல்லையா, அதுதான் blood pressure. is usually expressed the terms of the systolic pressure and diastolic pressure அப்படின்னு சொல்கிறாங்க. systolic pressure அப்படின்னு பார்த்தீங்கன்னா during ventricular systole the left ventricle contracts forces blood into the aorta.
The pressure rises to the peak is referred to the systolic pressure. அதிக அழுத்தத்தோடு அந்த ரத்தம் வர்றது தான் systolic pressure சொல்கிறாங்க. நார்மல் ஹெல்த்தி பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 120 to 80 mHg. It increase the blood pressure is known as hypertension. இது வந்து blood pressure அதிகமான நம்ம என்னன்னு சொல்கிறோம், hypertension அப்படின்னு சொல்கிறோம், which can be increases the risk ஹார்ட் அட்டாக்கு அண்ட் ஸ்ட்ரோக் எல்லாம் வரும். டிக்ரீஸ் த பிளட் ப்ரெஷர் தான் என்னது, ஹைப்போடென்ஷன், லோ பிளட் ப்ரெஷர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்டெத்தஸ்கோப் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்டெத்தஸ்கோப் வெரி இம்பார்ட்டன்ட். 2 mark கொஸ்டின். டயக்ராம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸ்டெத்தஸ்கோப் இஸ் யூஸ் டு டிடெக்ட் த சவுண்ட் ப்ரொடியூஸ் பை த இன்டர்னல் ஆர்கன். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சவுண்டு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க ஸ்டெத்தஸ்கோப். அதை வச்சு அந்த சவுண்ட் வேரியேஷன் வச்சு ப்ராப்ளம் என்னன்றதை டயக்னைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்பெக்னோமேனோமீட்டர் அப்படின்றது வந்து பிளட் ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் என்னது, ஸ்பெக்னோமேனோமீட்டர். The blood pressure when person relax and resting condition, it helps the estimate state of blood circulation, working of the heart, diagnose the conditions such as increase or decrease blood pressure. Monometric and modern digital types of apparatus measure to the blood pressure. Next பாருங்க, blood groups. This concept of blood grouping was developed by the Carl Landsteiner 19,000ல கண்டுபிடிச்சிருக்காங்க. He identified the blood group வந்து பார்த்தீங்கன்னா AB blood group. A blood group வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஆன்டிஜன் அதில் வந்து ஏவாக இருக்கும், ஆர்பிசி ஆஃப் ஆன்டிபாடிஸ். பி பிளட் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் பியாக இருக்கும். ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் ஏ அண்ட் பி ஆர் ப்ரெசன்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்பிசி. ஓ பிளட் குரூப்பில் வந்து என்ன கிடையாது, ஆன்டிஜன் ஏ இருக்கும், அப்படி இல்லைனா பி இருக்கும், ஆப்சென்ட் ஆஃப் த சர்ஃபேஸில். ஆன்டிபாடிஸ் வந்து என்ன இருக்கும், ஏவாகவும் பியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு டேப்லர் காலம் இருக்குது. இந்த டேப்லர் காலமில் பிளட் குரூப் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து ஆன்டிஜன் ஆர்பிசி, ஆன்டிபாடி பி. அதில் வந்து என்ன பேர் இருக்கும், டொனேட் பிளட் வந்து அவங்க யாருக்கெல்லாம் டொனேட் பண்ணலான்னா ஏக்கு டொனேட் பண்ணலாம், ஏபிக்கு டொனேட் பண்ணலாம். கேன் ரிசீவ் ஃப்ரம் யார்கிட்டேருந்து அவங்க வாங்கிக்கலாம்னா ஏக்கிட்டேருந்து ஓக்கிட்டேருந்து வாங்கலாம், ஏ பிளட் குரூப்பாக இருந்தால். பிஆர் இருந்தால் பாருங்கள், ஆன்டிஜன் வந்து என்னவாக இருக்குது, பிஆர் இருக்குது. அது வந்து ஆன்டிபாடிஸ் வந்து ஏ, அவங்க வந்து யாருக்கிட்டேருந்து வாங்க முடியும், பிஓ. இது வந்து ரெசிபியன்ட் பிளட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி பிளட் குரூப் எல்லாருக்கும் பொருந்தும் எக்ஸப்ட் ஓ பிளட் குரூப். ஆனால் ஓ பிளட் குரூப் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், நம்ம யூனிவர்சல் டோனர் அப்படின்னு சொல்கிறோம். யூனிவர்சல் டோனர்னால் எல்லா பிளட் குரூப் ஏக்கு பிக்கு ஏபிக்கு எல்லாத்துக்கும் ஓ பிளட் குரூப். ஆனால் ஓ பிளட் குரூப் வந்து என்னது, அது ஓ பிளட் குரூப் மட்டும்தான் அதுக்கு மேட்ச் ஆகும். ஏன்னா அதில் ஆன்டிஜன் ஆன்டிபாடிஸ் வந்து என்னது ஆப்சென்ட்டாக இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் பாருங்கள், லிம்போட்டிக் சிஸ்டம். The lymphatic system compromise the lymphatic capillaries, lymphatic vessels, the lymphatic ducts. இது வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடியது தான் lymphatic system சொல்லுவாங்க. The lymphatic capillaries unite to form the large lymphatic vessels. Lymph nodes are small, oval or pear shaped. அதில் ஒரு நோட்ஸ் வந்து வந்தாங்க arise along the length of the lymphatic vessels. The lymph from the intercellular spaces drains into the lymphatic capillaries. Lymph is a colorless fluids from the when plasma is a colorless fluid. இது ப்ரோட்டீன் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த பிளட் செல்ஸ் எஸ்கேப் இன்டு தி அதாவது பிளட்டு வந்து எந்த இடத்துக்குள்ளெல்லாம் போக முடியலையோ அந்த இடத்துக்கு தேவையான அளவுக்கு ஆக்சிஜனை கொண்டு போய் கொடுக்கறது எதுனா இந்த லிம்ப் செல்ஸ் தான். The walls of capillary, it's similar to the blood plasma. It is a colorless, contains protein. The lymph contains very small amount of nutrients, oxygen, carbon dioxide, water and ஆர்பிசி. இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் வந்து எது பண்ண அதிகப்படியான ஒரு திசு திரவத்தையும் வளர்சிதை மாற்ற பொருட்களையும் திசுக்களுக்கு இடையிலே வெளியிலேருந்து என்னாகுது கொண்டு போகுது. சிறுகுடலினால் உறிஞ்சப்பட்ட கொழுப்பை வந்து எங்கே கொண்டு போய் கொடுக்குன்னா ரத்தத்துக்கு கொண்டு போய் கொடுக்கும். நிணநீர் தந்துகைகள் செரிக்கப்பட்ட கொழுப்பினை உறிஞ்சி என்ன பண்ணாது கொடுக்கக்கூடியது. நிணநீரில் உள்ள லிம்போசைட்டுகள் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுறதுக்கு பயன்படுறது தான் இந்த லிம்போட்டிக் சிஸ்டம். நம்ம பாடியில் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் எவல்யூஷன் பாரு. ட்ரா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். நேம் 2 லேயர்ஸ் ப்ரொடெக்டிவ் கவரிங் ஆஃப் த ஹியூமன் ஹார்ட். இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சர் எழுதி சென்ட் பண்ணுங்கள். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். தேங்க்யூ.